இன்று அருள்மிகு திரௌபதி அம்மன் சமேத தர்மராஜா திருக்கோவில 18 நாள் பாரத விழா இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் செந்தமிழ் செம்மல் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள். அதாவது இந்த பாரதம் அப்படின்றது நமக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியாசர் சொல்ல விநாயகர் எழுத அப்படிதான் நமக்கு தெரிய வந்தது. சரிங்களா? ஏன்னா வியாசர் அந்த பாரதத்தோட டிராவல் பண்ணி வந்தாரு. அதனால வியாசர் சொல்ல விநாயகர் எழுத இந்த பாரதம் எனக்கு தெரிய வந்தது. இன்னைக்கு இந்த பாரதத்தை நான் கேட்கும் போது வியாச முனிவரே சொன்னது போல எப்படி இருந்ததுன்னா, வியாச முனிவரே சொன்னது போல இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் வாரியாருடைய சீடர், டிசைபிள், வாரியாருடைய சீடர். வாரியார் செந்தமிழ் செம்மல் அப்படின்ற பட்டத்தை அவர் கொடுத்திருக்காரு. இந்த வாரியார் அவர்கள் சொற்பொழிவு சொல்லும் பொழுது நான் ஒரு 10 வயது சிறுமி. ஒரு 10 வயது சிறுமி வாரியாருடைய சொற்பொழிவை நான் கேட்டிருக்கேன். அதனால வியாசர் பேசினாரா வாரியார் பேசினாரான்னு தெரியாது எனக்கு. 4 மணி நேரம் எப்படி சிறப்பாக சென்றதுன்னு சொல்ல முடியவில்லை. பெண்கள் நம்ம அமர்ந்து பார்ப்பது அப்படின்றது சிறப்பு. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆண்கள், எவ்வளவோ ஆண்கள் இந்த பாரதத்தை அமர்ந்து கேட்டார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. 18 நாள் பாரதத்தை ஒரே நாளில் இடும்பி குறி என்று சொல்லக்கூடிய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை ஒரே நாளில் பாரதத்தை கேட்ட பலன் நாம் அனைவருக்கும் உண்டு. அந்த பாரதத்தை சொன்ன இந்த ஐயாவிற்கு என்னுடைய மரியாதை கலந்த, நன்றி கலந்த வணக்கத்தை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனிதன் 120 வருடங்கள் வாழ வேண்டும். ஒரு மனிதனுடைய ஆயுள் என்பது 120 வருடங்கள். அதுபோல் இந்த ஐயா நீண்ட ஆயுளோடு, நலமோடும், பலமோடும், சீரோடும், சிறப்போடும் இந்த ஐயா அவர்கள் சொல்ல 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 நம்ம நிறைய பாரதத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை கேட்டு வணங்கிக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் ஒரு சிறு வாழ்த்து. அவர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா சேவடி செவ்வி திருக்காப்பு என்ற பல்லாண்டு கிழங்க அவர் நிறைய வருடங்கள் சீரோடு சிறப்போடும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவங்களுக்குதான் வாக்கு வலிமை உண்டு. யாருடைய வாக்கு பலிக்கணும்னு கேட்டீங்கன்னா, யாரு ஒரு பேர் அந்த மன தூய்மை உடையவர்களோ அவங்களுக்கு தான் வாக்கு பலிக்கும். ஜோதிடர்களுக்கு வாக்கு வலிமை உண்டு. அவங்களுடைய வாழ்த்து இந்த வாரியார் சாமிகளே இன்னைக்கு என்ன வாழ்க்கையது போல நான் நினைக்கிறேன். நல்ல சிறப்பான வாழ்த்து வழங்கி அவர்கள் இனிய குடும்பம் எல்லாரும் பெற்று இன்புற வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறோம்.